நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பயிற்சி. ஆங்கில மதத்துல 11வது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இந்த மாசத்தோட எண்ணே பாருங்க. நவம்பர் மாசம் 1/1/2 காசு, பணம், வருமானம், குடும்பம், லாபம், லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது? ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு, எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க. இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும், இது நடக்காது. அந்த திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு பலனை கொடுக்க முடியும். திசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க. துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. குரு சுக்கிரன் ஜோதிட நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் 3ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். அது வளர்புரை முகூர்த்தம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 16ஆம் தேதி ஒரு முகூர்த்தம். இந்த 2 முகூர்த்தமே தேய்பிர முகூர்த்தம். 23ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் தான் வருது. 27ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் அந்த மாசத்துடைய ஈவனான முகூர்த்தம். மற்ற எந்த விஷயமும் கிடையாது. எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்காவா என்னென்ன பலனும் பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, மகர ராசிகரா பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை கருமையா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே இருக்க முடியாது. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன். எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடியவருக்கும் ஒரு லட்சியவாதிங்கிறாங்க மகரத்தை பொறுத்தவரை. நல்ல உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது. எல்லாத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்க எண்ணம் தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். பயங்கரமான திறமையானவருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு மந்த்லி பலன் நீங்க பாக்குறீங்கன்னா மகர ராசிக்காரங்க உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகத்துடைய பேர்ச்சி வருதான்னு மட்டும் பாருங்க. எதுவும் கிரகத்துடைய திசா புத்தி மாறுதா உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய இத்தனை மாசம் தான் இருக்கு, இன்னும் 2 மாசம் இருக்கு, இன்னும் 3 மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் வேற கிரகம் வருது, இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு, இந்த 2 மாசம் 3 மாசம் இது நடக்கும், இது நடக்காது, ஏதோ சொல்லுவாங்கன்னா உங்க ஜாதகத்துல திசா புத்தி சொல்லுவாங்க. அப்ப எதுவும் கிரகத்தோடைய அமைப்பு மாறுதான்னு மட்டும் பாத்துக்குங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் இருக்கு பாத்தீங்களா, இது இப்ப தற்போதைய சுத்தி வரக்கூடிய கிரகத்தை வச்சு சொல்றது. நம்ம உடம்புல 9 கிரகம் வருது. 9 கிரகத்தை வச்சுதான் ஒவ்வொருத்தருடைய விஷயத்த நம்ம கணிக்க முடியும். அப்ப 9 கிரகத்துடைய எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான கிரகம் கண்டிப்பா அந்த வேலையை செய்யும். எது பலவீனமா காலமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகும். இதுதான் கிரகத்துடைய லீலல். அப்ப ஜாதகத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா யோகமா இருக்கும். அதோடைய திசாபத்தி நடக்குதா, எதுவும் வேற கிரகத்துடைய திசாபத்தி நடக்குதா, ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கரெக்டா அந்த பலன் கரெக்டா வரும். ஏன்னா நிறைய பேர் மகர ராசியில சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவில. தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யணும்? உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல ராகுபகவான் சஞ்சாரம் செய்வார், 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். எங்க மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாயி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்லா பாத்துக்கணும். உச்சமாயி குரு உங்க ராசியை பார்ப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். எதுல? சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் உங்களுக்கு 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து துளாராசி சஞ்சாரம் செய்வாங்க. 11ஆம் செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. இதுல 2 கிரக பயிற்சி வரும். நல்லா பாத்துக்கணும். முதல் பயிற்சி 16ஆம் தேதிக்கு அப்புறம், கரெக்டா நவம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து நிக்கிறாரு. யாரு? சூரிய பகவான். சூரியன் செவ்வாய் புதன் இணையும். அடுத்து 25க்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து இணைஞ்சு லாபத்துல எல்லா கிரகம் உங்களுக்கு லாபத்துல வந்து நிற்கும். மகரத்தை பொறுத்தவரை பாருங்க 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து எல்லா கிரகம் ஒண்ணு கூடி நிற்கும். லாபத்துல இருந்து நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கும். இது சரியான டைம் பார்த்துக்குங்க. அது இல்லாம உச்சமான குரு உங்க ராசியை பாக்குறாரு பாருங்க. இது அதை விட டாப்பு. உங்களுடைய ராசி அதிபதியை குரு பகவான் பாக்குறா பாருங்க. இதை விட டபுள் டாப் இது. நல்லா பாத்துக்கங்க. எல்லா கிரகத்தையும் பாருங்களேன். சனி பவன் குரு வந்து சனி பவனை பாக்குறாரு. அப்ப சனி பவனை பார்த்தாவே போதும்.
சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சு விடுவாரு. எல்லாருமே 7.5 சனி முடிஞ்சு ஏன் நிம்மதி இல்லை, எனக்கு இது சரியான ஒரு அனுகூலம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மன வருத்தத்துல இருக்காங்க. கேட்டு பாருங்க மகர ராசியை பொறுத்தவரை. கேட்டா சொல்லுவாங்களே, ஆமா இருந்துச்சு மன வருத்தம், தடை தாம எல்லாமே பாக்க, பொருளாதார வருமானம் எல்லாமே சரியில்லை, எல்லாமே நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பத்துல இருப்பாங்க மகரத்தை பொறுத்தவரை. அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல படிப்பா இருக்கட்டும், மருத்துவர்கள், அடுத்து ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, அடுத்து மெக்கானிக்கல் வேலை பாக்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க, மற்றபடி வெளிநாட்டுல படிக்கிறவங்க, நிறைய விசா பிரச்சனை இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. கேட்டீங்கன்னா மகர ராசிக்கு அதிகமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா புதன் வக்ரத்துல இருந்தாரு, சுக்கிரபாகம் போய் நீசத்துல உட்கார்ந்தாரு, ஒரு வழக்க பாத்தீங்க, பண வருமானத்தை பாத்தீங்க, தொழில ஒரு சிரமத்தை பாத்தீங்க, இன்னும் ஏன் நல்ல நிம்மதி எனக்கு வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனதுன்னா மகரம் 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 2 மாசம் வேலை இல்லை. நிறைய கேட்டு பாருங்க, 2 மாசமா இவங்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்க. வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை, மேலே அதிகாரத்தை பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை பார்க்குற விசா பிரச்சனை, எல்லாமே பார்த்துட்டு யாருன்னா மகரம் தான். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க தான். குரு சுக்கரன் ஜோதி டிவில அதிக மகர ஜாதகம் கொடுத்தாங்க. அது இல்லாம சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் இந்த மகர ராசிக்காரங்க தான். இனிமே ஏன் எல்லாமே டோட்டலா மாறலாம், எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. டைமிங் பார்த்துக்கு மகரத்தை பொறுத்தவரை எல்லாமே டைமிங் பக்காவா இருக்குங்க. எது வந்தாலும் துணிஞ்சு அடிங்க. குரு உங்களுக்கு பக்கா பலமா இருக்கு. யாரு ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். நவம்பர் மாசத்துல பாருங்க பெரிய லெவல்ல பொருளாதார வருமானத்துல நீங்க பெரிய லெவலா வருவீங்க பாருங்க. அதுவும் வெளிநாட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாருங்க வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும், கஷ்டமே வராது. காசு பணத்துக்காக குரு பாக்குறாரு, அதனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. பாத்துக்கோங்க, காசு பணம் எப்படியும் உங்களுக்கு வந்துடும் குரு பாக்குறதுனால. குரு தாங்க பெருமுண்ட பணத்துக்கு அதிபதி. அதுவும் கடகராசில உச்சமாகி அவர் சனி பகவானை பாக்குறதுனாலதான் உங்களுக்கு காசு பணம் வருங்கிற வார்த்தையை நான் சொல்றேன், சொல்லவே மாட்டேன். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பாருங்க, திசாபதியை பாருங்க, எடுத்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் கரெக்டா அவர் எங்க பாரு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடத்தை பெருமுண்ட பணத்தை பாக்குறாங்க. இப்ப லாட்ரி யோகம் எடுக்கிற அனைவருக்கும் அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம், நிறைய பேருக்கு திருமணம் அந்த நவம்பர் மாசம் நடந்துகிட்டே இருக்கும். காதல் திருமணம் சரி, இல்லை 2வது திருமணம் சரி, திருமண தடை எந்த ஒரு தடையும் வராது. சூப்பரா இருக்கும். நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும். பாத்துக்குங்க. அரசியல், அரசாங்கம் சூப்பரா இருக்கும். இப்ப அரசியல் அரசாங்கம், இப்ப மாணவ அரசாங்கம் வேலை எழுதுறாங்கன்னா நீங்க கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதி பாருங்க, வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. எப்படி நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க, ஏன்னா இப்பவே சூரிய திக்பலத்துல சுக்கிரபான் இங்க சேர்ந்திருக்காரு. அப்ப நிறைய பேர் நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு. பூர்வீக சொத்து, அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. இப்ப ரீசெண்டா நவம்பர் மாசம் பிறந்தவன சொல்றேன், ஏதோ ஒரு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். இப்ப வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல படிக்கிறவங்க நிறைய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க. மெயினா வெளிநாட்டுல படிக்கிற அனைவருக்குமே ப்ரொமோஷன் காத்து இருக்குது இந்த காலகட்டத்துல. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தான் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். மெயினா இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவர்கள், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மெக்கானிக்கல் வேலை எல்லாமே சூப்பரா இருக்குமா. எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது. கெட்டதை தூக்கி போடுங்க, கண்டிப்பா நல்லதை மட்டும் நினைங்க. கண்டிப்பா உங்க மெடிடேஷன் எதையுமே பயப்படாதீங்க. இது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா போதும், எல்லாமே உங்களுக்கு டோட்டலா மாறும். இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல, எடுத்தவனும் இந்த உத்திராடத்துல பாருங்க, எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நல்லா டேலண்டான குணம் உங்களோட நிறைய இருக்கும் தெரியுமா. இந்த உத்திராடத்துல பார்த்தா தைரியம் தன்னம்பிக்கை தான். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி தைரியம் இருக்கும். யாருக்கும் அடிபணிச்சு போக மாட்டாங்க. ஒரு தன்மானமான ஒரு குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, அரசாங்கம், அரசியல், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், நல்ல ஒரு சூப்பரான வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. யார் இந்த உத்திராடத்துல பிறந்தாங்க, வெற்றி தேடி வருது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. கல்யாண பேச்சு, திருமண பேச்சு, வேலை பேச்சு, உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு அனுகூலம். இதுக்கு முன்னாடி சரி இருக்காது. ஆனா நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் லாபமோ, வருமானமோ, பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, வீடோ, இடமோ, பூமியோ வாங்கக்கூடிய யோகமோ, காதல் திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். பாத்துங்க, சூப்பரா இருக்கு. அடுத்து திருமணத்துல பாருங்க, ரொம்ப அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், இல்ல ஒழுக்கமான குணம், இல்ல திறமையான குணம் உங்களோட நிறைய இருக்கும். எப்படி நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. நல்லா உணவு பிரியர், நம்ம தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவர் மனைவிகள் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம், பொதுமக்கள் செயல் அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம், ஆசிரியர் வேலை, இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை நீங்க பார்ப்பீங்க. இனிமேல் லைஃப்ல சூப்பரா இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாம் வெற்றியாக போகுது. கலைத்துறை, கற்பனை, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் பாருங்க. நான் சொல்ற திருமணத்துல பாருங்க, எல்லாமே வெற்றியா வரும். எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்க பக்கம் நடக்காது. நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்டான்ஸ்ல பாருங்க, எல்லாமே திறமையான குணம்,
டேலண்டான குணம், அறிவான குணம், ஒரு அன்பான குணம், தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு மனக்குழப்பம், மன கஷ்டங்கள், நிறைய தடைகள், தாமதம். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் மறைஞ்சு போயிருந்தார், நிறைய பலவீனத்தை கொடுத்துட்டார். ஏன்னா நீங்க எப்பவுமே தைரியத்தை விட மாட்டீங்கன்னா இப்ப விட்டுட்டீங்க. எல்லாமே கஷ்டம், அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, கட்டிடத்துறை வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், அடுத்து டெய்லர் வேலை பார்க்குறவங்க, அடுத்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, எல்லாரும் பாருங்களா ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய நவம்பர் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.